தினமொரு தண்ணீர் பகுதியில் இன்றைக்கி நம்ம ஸ்கின் அண்ட் ஐ கேருக்கான ஒரு சிறந்த தண்ணீர் தயாரிக்க போகிறோம். இந்த தண்ணீரை நம்ம கேரட் அண்ட் பொன்னாங்கண்ணி கீரை இது ரெண்டுத்தையும் வச்சு ரெடி பண்ணிக்க போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு பொன்னாங்கண்ணி கீரையை ஆவியில் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு துணி போட்டு நீங்கள் கீரையை நல்லா அலசிட்டு அதில் வச்சுக்கோங்க. நல்லா கவர் பண்ணி வச்சுடுங்க. சரியாக 3 நிமிஷத்துக்கு அப்புறமா கீரை பாதி வேக்காடு வெந்திருக்கும். இப்போ இதை எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம். கீரை நல்லா ஆறிட்டுருக்கட்டும். இந்த டைமில் ஒரு கைப்பிடி கீரைக்கு ஒரு கேரட். நான் இந்த கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு இப்போ துருவி எடுத்துக்க போகிறேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறுன இந்த கீரையை எடுத்து போட்டுக்கலாம். இது கூடயேவும் நம்ம துருவி வச்சுருக்க அந்த கேரட் இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இந்த பேஸ்ட்டை ஒரு வெள்ளை துணி போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் கீரை வேக வச்சா அதே துணியை தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிழிஞ்சு அதில் இருக்க ஜூஸஸ்லாம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதோ நம்மளோட ஸ்கின் அண்ட் ஐ கேருக்கான ஒரு பெஸ்ட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் சுகரெல்லாம் சேர்க்க தேவையில்லை. கேரட்லேயும் சுகர் கண்டென்ட் இருக்குது. உங்களுக்கு இன்னும் சுகர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இந்த ஜூஸை நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாம். ரொம்ப போர் அடிச்சிச்சின்னா ஒரு 10 நாள் கழித்து கொஞ்சமாக கேப் விட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி பண்ணால் தான் இதுக்கான ரிசல்ட் கரெக்டாக தெரியும். இந்த கீரையோட பேர் பொன்னாங்கானினி. பொன்னால் ஆன உடலை காண்பாய், பொன் ஆம் கண் இனி, கண்கள் பொன்னாவதை இனி காண்பாய் அப்படியும் எடுத்துக்கலாம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை மனசில் வச்சுட்டு தான் இதுக்கு பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இதை நம்ம இந்த முறையில் எடுத்துகிட்டே வர்றப்போ பகலிலும் நட்சத்திரங்களை காணலாம் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஜூஸில் நம்ம பொன்னாங்கண்ணி கீரை கூட கேரட்டும் சேர்த்துருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேரட் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஆரஞ்சு, ரெட் இந்த மாதிரி கலர்லலாம் இருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமேவும் நம்மளோட ரத்தத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் சரி கேரட்டும் சரி நம்மளோட ஸ்கின்னோட பளபளப்பு இருக்குது. அதாவது உங்கள் ஃபேஸ் நல்லா பளபளப்பாக இருக்கணும்னு கூட நீங்கள் விரும்பலாம். அந்த மாதிரி நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ கேரட் அண்ட் பொன்னாங்கண்ணி சேர்த்து தயாரித்த இந்த ஜூஸில் நம்ம ஸ்கின் அண்ட் ஐ கேரை எப்படியெல்லாம் நம்ம இதில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம மறந்துடக்கூடாது, அதையும் பார்க்கலாம். அடுத்ததாக டைஜஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா லிவர் கேர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா பொன்னாங்கண்ணியில் உப்பு இருக்குது, அதனால் நம்ம இதை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாமே பொய். நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்கள் லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். பிரெஸ்ட் மில்க் லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கும் இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பைல்ஸ், கேன்சர் இந்த மாதிரி எத்தனையோ ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த ஜூஸ் ரொம்பவுமே ஒரு அருமருந்தாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் எடுத்துக்கோங்க. 5 வயசு குழந்தைங்களுக்கு 1/2 டம்ளர் கொடுக்கலாம். அதுக்கு மேலே அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா கொடுக்கலாம். பெரியவங்க இந்த 1 டம்ளர் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாங்க. ஒரு ஆளுக்குன்னு சொன்னால் இந்த ஒரு கைப்பிடி கீரையும் அந்த ஒரு கேரட்டும் கரெக்டாக இருக்கும். அந்த ரேஷியோ பொறுத்து நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. இதே போல் நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களை சேரணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட மொபைலுக்கு ஓடி வந்துடும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.